நமக்கான முதன்மையான தெய்வம்ன்றது குலதெய்வம். அதை நான் எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறேன், திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு விஷயம் குலதெய்வம் தான். குலதெய்வம் தெரியாத நபர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை டிஃபால்ட்டாக குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். கண்கண்ட தெய்வம், காக்கும் தெய்வம் முருகப்பெருமான் ஓடோடி வருவாரா? நிச்சயமாக ஓடோடி வருவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருவண்ணாமலைக்கு போறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கங்க. நீங்க திருவண்ணாமலைக்கு போனா முதல்ல முருகப்பெருமான தான் பிரியாற்றி, பிள்ளையாருக்கு கிடையாது. மற்ற எல்லா கோயிலையும் போனீங்கன்னா பிள்ளையாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாற்றி. ஆனா திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா முதல் பிரியாற்றினா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான். அப்ப எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. திருவண்ணாமலை போகக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான இடம் அது. அதே மாதிரி அந்த ஊர்ல இன்னொரு சூட்சமும் இருக்கு. நிறைய பேர் நீங்க சிவனை போய் பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுன்னு போவீங்க. தயவு செய்து தவற பண்ணாதீங்க. அங்க மலையா தான் சிவன் இருக்காரு. ஒரு விஷயம், பழனி கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டி கோலத்தை பார்க்க கூடாதுன்னு. அது என்ன பத்திரிக்கை தவறான கருத்து. ஆண்டி கோலன்றது தத்துவம் வேற, 1000 தான் இருந்தாலும் உண்மையில பார்த்தீங்கன்னா கோவணம் தான் நம்மளோட உண்மையான உடை. இன்னைக்கு வடபழனி முருகிறப்போ இவ்வளோ பேர் வணங்குறீங்க, உண்மைதான். கியூவில் நிற்கிறீங்க, டிக்கெட்டுக்காக அடிச்சுக்கிறீங்க, விஐபி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க, அவரை போய் பார்க்கணும், எவ்வளோ பாடா பண்ணுறீங்க. ஆனால் ஒரு 5 சித்தர் ஜீவ சமாதி பின்னாடி இருக்கு. அவங்க தான் அதை உருவாக்கணும், மகான்கள். எளிமையாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு நீங்க ஒரு 10 தோரம்பொறுப்பு கையில வச்சு கும்பிட்டாலும் வந்துடுவாரு, 2 செவ்வரளி கும்பிட்டாலும் வந்துடுவாரு, 2 வெத்தலை பாக்கு வச்சாலும் கும்பிட்டாலும் வந்துடுவாரு. ஆன்மீக வழிகாட்டி, ஜோதிட ஆலோசகர். எளிய வாழ்க்கையை எல்லோரும் எளிதாக பின்பற்ற வேண்டும். தொண்டு என்பது எல்லோருக்கும் உண்டு, அதை எல்லோரும் ஏற்று செயல்பட வேண்டும் என்று கூறக்கூடிய பரிகார ஆய்வாளர் திரு பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். முருகன் எனும் மந்திரம் இந்த நிகழ்வில் அவருக்கான தலைப்பாக ஏற்றுக்கொண்டது. இறைவன் அளித்த தலைப்பா நான் பார்க்கிறது அறுபடை வீடும் பரிகாரமும். அடடா, பரிகாரத்துக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை வழங்குவதற்காக ஐயா இங்கு காத்திருக்கின்றார். முருகனை குலதெய்வமாக கடவுளாக கொண்டவர்களுக்குன்னு தனித்துவமா ஒரு சில வார்த்தைகளும் சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐயா. நன்றி. ஐயாவினுடைய தலைப்பு அறுபடை வீடும் பரிகாரமும். அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ல போகிறேன், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் மகான்களும் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான் விஷயமே தவிர்த்து நம்ம எந்த விஷயமே சொல்லன்றதில்ல. நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன், நம்ம எதையும் கண்டுபிடிக்கல, எதுவுமே நம்பதில்லை. ஒரு கன்வே பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கன்வே பண்ணுற ஒரு கருவிதான் தவிர்த்து நாம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கான முதன்மையான தெய்வம்ன்றது குலதெய்வம். அதை நான் எல்லாத்துலேயும் வலியுறுத்தி சொல்கிறேன், திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு விஷயம் குலதெய்வம் தான். நீங்கள் அது முருகரை கும்பிட்டாலும் சரி, வராகி கும்பிட்டாலும் சரி, அம்மனை கும்பிட்டாலும் சரி, நரசிம்மரை கும்பிட்டாலும் சரி, சிவபெருமானை கும்பிட்டாலும் சரி, அதுக்கு வழிகாட்டி அதனுடைய விஷயத்தை முழுமையாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தெய்வம்னா உங்கள் குலதெய்வம் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எந்த சொல்லும் வேண்டாம். பொதுவான ஒரு விஷயம் சொல்ல வரேன். அம்மா சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இந்த கேள்வியை கேட்பாங்க, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு. நாங்கள் எங்களுடைய குருமார்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் அவர் சொன்ன விஷயம். ஒன்று, குலதெய்வம் தெரியாத நபர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை டிஃபால்ட்டாக குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு டிஃபால்ட் விஷயம். நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன். ஐயா இது குலதெய்வமே தெரியலையா, பிரச்சனை ஓகே விட்டுருங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் காமிச்சிடுவார். நான் அனுபவத்தில் சொல்ல வரேன் இந்த விஷயத்த. நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொரிமுத்து ஐயனார். இந்த 2 பேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த குலதெய்வ விஷயத்தில். அதனால் குலதெய்வம் யாருக்கெல்லாம் தெரியலையோ இந்த 2 தெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டால் அதுக்கான ஒரு சோர்ஸை அவர் நிச்சயமாக உருவாக்கி தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார் இன்றளவும்.
ஏன்னா என்னோட மூத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், வாழ்வியல் அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். நான் பொதுவாக எல்லார்கிட்டையுமே கொடுக்குற விஷயம் தான் வாழ்வியல் பரிகாரம் தான் அதிகமாக கொடுக்குறேன். ஏன்னா உண்மையை வெளிப்படையாக சொல்லப்போனால் அவங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்மக்கிட்ட வராங்க. இப்போது பொருளாதாரத்தில் சற்று மேலே இருக்கிறவங்க எல்லாமே நிறைய யாகங்கள் பண்ணலாம். நம்ம சொல்லலாம், ஒரு சோசனை யாகம் பண்ணுங்க, கணபதி யாகம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய செய்யக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க சக்தி இருந்துட்டு தான் நம்மக்கிட்ட வராங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வராங்க, ஒரு நிறைவேற்றுன்னு வராங்க. அப்போது இது போன்ற நபர்களுக்கு தான் சித்தர்கள் சொன்ன மிக மிக எளிமையான பரிகாரங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போது அந்த எளிமை அப்படின்றதில் வரக்கூடிய ஒரு முதன்மையான தெய்வம், எளிமையாக அணுகக்கூடிய தெய்வம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான், எம்பெருமான் முருகப்பெருமான் மட்டும்தான். வேற இதில் நீங்கள் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் குழந்தையா ஏன் கொடுத்தாங்கன்ற விஷயத்துக்கு அப்புறமா வரேன். ஆனால் கண்கண்ட தெய்வம், காக்கும் தெய்வம் முருகப்பெருமான் ஓடோடி வருவாரா? நிச்சயமாக ஓடோடி வருவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிறைய புத்தகத்தில் படிச்சிருக்கேன் முருகனுடைய அவதாரத்துடைய நோக்கம் என்னன்னு. இப்போ முருகர் கதிர்காமத்தில் பிறந்தாரா, குக்கேத்தில் பிறந்தாரா அப்படின்ற சர்ச்சைகள் நிறைய போயிருக்கு. அவர் உண்மையிலே எங்கள் மன்னராக வாழ்ந்தார், மன்னராக வாழ்ந்து தான் படை வீடுக்கு போனாருன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிவபெருமானதான் தான் மிகப்பெரிய சக்தி. ஆதிசக்தின்றது சிவன் தான். பிரபத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தி யாருன்னா சிவபெருமானதான் தான். அப்போது சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் அவர்கிட்ட கேட்குறாங்களாம். என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா உங்களை எளிதில் அணுக முடியல, உங்களுடைய உணர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பல ஆண்டு காலமாக தவம் பண்ணுறோம், ஆனாலும் உங்களை உணரக்கூடிய நிலை எங்களுக்கு வரல, அப்போ நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்ற கேள்விக்கு பதில்தான் முருகப்பெருமான். உங்ககிட்ட எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தெய்வத்தை கொடுக்குறேன், அது என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கொடுக்குறேன், உங்களுக்கு அனைத்து விஷயங்களுக்கான விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கலியுக மக்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கொடுத்தவர் தான் சிவபெருமான். அப்போ முருகருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷமான ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு தெய்வத்தினுடைய விஷயங்கள் பிரதானமாக பேசப்படும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ வராகி அம்மாவை பற்றி நம்ம பேசுகிறோம். சப்த கன்னியில் ஒரு அம்மா தான் வராகின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி நம்ம பண்பாட்டில் கலாச்சாரத்தில் முதல் தெய்வம் குலதெய்வம், இரண்டாவது தெய்வம் சப்த கன்னிகள், அதுக்கப்புறம் தான் சிவனாக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதுபோல் அவதார புருஷர்கள். ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் கலாச்சாரத்தில் இருக்கிற இதே ரெண்டு தெய்வம் தான். ஒன்று குலதெய்வம், அதுக்கப்புறம் சப்த கன்னி மாதாக்கள் இல்லாத ஊரே இருக்காது. நீங்கள் ஏன்னா எங்கள் விட போய் பாருங்கள், கன்னிமார்கள்னு சொல்லுவோம் ஊரில். அதுதான் முதல் வழிபாட்டு முறையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் தோன்றும் போது தான் நம்மளுக்கு கதை வழியாக செவி வழியாக வரும்போது தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுறோம். அப்போ இப்போ மட்டும் ஏன் வராகி தாய் வெளியே வரணும் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு மகாசக்தி தோன்றி மக்கள் வழிநடத்தும். அப்போது இந்த கலியுகத்தில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மக்களை காக்கக்கூடிய தெய்வமாக அனுப்பப்பட்ட தெய்வத்தில் பிரதானமான தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார். இப்போ நம்ம ஜாதக ரீதியாக பார்க்க போனால் நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன். இங்கே நிறைய ஆண்டவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் உட்காந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். முதலும் அவரே, முடிவும் அவரே. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக அப்படி தான் சொல்லுவேன், முதலும் அவர் தான், முடிவும் அவர் தான். ஏன்னா முதல் மேஷம்தான், அதுக்கு அதிபதி செவ்வாய் தான், முருகப்பெருமான் தான். கடைசி மீனம் தான், ஆனால் குரு தான். ஆனாலும் அப்பனுக்கு பாடம் சொன்ன குரு இவர் தான். அப்பனுக்கே பிரணவந்த மந்திரத்தை சொன்ன கொடுத்தவர் இவர் தான். அப்போது தாயுமாகி தந்தையுமாகி எல்லாருமா இருக்கிற முருகப்பெருமான் தானே. இதில் மாட்டுக்கிறதுக்கு யாருக்குமே இருக்க தேவையில்லை. உண்மையிலே சக்தி அம்மா தான் சக்தி ஊற்றி அனுப்புகிறாங்க. வெற்றி வேல் எப்படி வருது அவருக்கு? அந்த வெற்றிக்கான விஷயங்கள் எங்கேருந்து வருது? அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசணுன்னாலும் அவரை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லலாம். பொதுவாகவே அம்மையார் சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பேர் தெரியல எனக்கு, பட் அவங்க ஒரு நல்ல ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கங்க. அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலைன்றது எல்லாருக்கும் தெரியும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனால் முதல்ல முருகப்பெருமானை தான் பிரியாட்டி, பிள்ளையாருக்கு கிடையாது. மற்ற எல்லா கோயிலையும் போனீங்கன்னா பிள்ளையாருக்கு தான் ஃபஸ்ட்டு பிரியாட்டி. ஆனால் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா முதல் பிரியாட்டி யாருன்னா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான். உண்மையிலே சொல்ல போனால் அது முருகப்பெருமான ஸ்தலம் தான், சிவன் அப்புறம் தான். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க,
முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் அவதார புருஷராக இருந்து ஒவ்வொரு பறை வீட்டிலும் ஒரு விஷயத்தை நடத்தி போயிருக்காரு. ஆனால் பக்தனுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து ஒரு தற்கொலையை தடுத்து ஆட்கொண்டு அவர் மூலமா ஒரு பாடலை பாட வைத்து மகிழ்வோடு இருந்த இடம் எது? திருவண்ணாமலை தான். அப்போ அது முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற பூமி, முருகப்பெருமானுடைய பூமி. அந்த விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சல, தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. அது முழுக்க 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 முருகர் சார்ந்த இடம். பக்தருக்கு நேரடியாக காட்சி கொடுத்துருக்காரு. மற்ற எந்த ஊர்லேயும் நேரடி காட்சி கிடையாது. நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா சிவபெருமான் நக்கீரனு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பல வரலாறுல உண்டு. ஆனால் ஒரு எளிய ஒரு பக்தனுக்கு நேரடியாக காட்சி கொடுத்த புண்ணிய பூமி தான் திருவண்ணாமலை பூமி. அங்கே போங்க, அங்கே ஒரு சூட்சம பரிகாரம் இருக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, மூலவர்கிட்ட போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு முருகப்பெருமான் இருப்பார்னு சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மை. நான் போயிருக்கேன். இப்போ தான் என் ஃபேஸ்புக்கை பார்த்தேன், எடுத்து சொல்ல முடியல அந்த பேரை. நான் அங்கே போயிருக்கேன், அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கேன். மேக்ஸிமம் அந்த கோயிலை மூடி தான் வச்சுருப்பாங்க, அந்த முருகர் கோயிலை மேக்ஸிமம். ஏன்னா எல்லாருமே சிவபெருமானை பார்த்து தான் போவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் போகும்போது அந்த மூலவருக்கு லெஃப்ட் சைடில் முருகப்பெருமான் இருக்குது, பூட்டி தான் இருக்கும். அமைதியாக அங்கே இருந்து கேளுங்க. அந்த இடத்துல ஒரு விசேஷம் இருக்குது. குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டால் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். இது நம்ம சொல்ல, நான் திருவண்ணாமலையில் இப்போ சமீபத்தில் ஒரு 3 ஆண்டு காலமாக இருக்கிறேன். அங்கே ஒரு சித்தர் சொன்ன விஷயம், அதை அனுபவப்படத்தில் பார்த்தேன், நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் அங்கே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து வந்திருக்கேன். ஆனால் இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த முருகர்கிட்ட போய் உட்காந்தீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு அந்த சக்தி உண்டுன்னு அங்கே வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தர் அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அமுதா மேடம் அந்த அம்மா வந்து அருமையாக ஒரு இன்ட்டு கொடுத்தாங்க. உண்மையில் நான் அதை தான் தடுக்கி விழுந்தேன். அப்போ ஒரு குழந்தை வந்து கையை பிடிச்சி செல்லும்போது அப்போ எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. திருவண்ணாமலை போகக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான இடம் அது. அதே மாதிரி அந்த ஊரில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் சிவனை போய் பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுன்னு போவீங்க. தயவு செஞ்சு தவற பண்ணாதீங்க. அங்கே மலையாக தான் சிவன் இருக்கார். ஒரு விஷயம், அந்த உண்ணாமலை அம்மையாருக்கு பின்னாடி அவருடைய கால் பாதம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கும். அம்மையப்பரா சித்தர்களுக்கு காட்சி கொடுத்த இடம். அந்த மொத்தம் 3 இருக்கும். உண்ணாமலையார் கோயிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஆள் அரவாட்டமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளையார் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கால் பாதம் இருக்கும். இன்னொரு நல்ல முக்கியமான இடம், பேர் தெரியல எனக்கு. நான் ஒன்று அம்மா கிட்ட போகும்போது சொல்லிட்டு போகிறேன், வாங்கிக்கோங்க. அந்த இடம்தான் சிவபெருமான் சித்தர்களுக்கு அம்மையப்பரா காட்சி கொடுத்த இடம். இன்றளவும் அந்த ஊர் மக்கள், திருவண்ணாமலை இருக்கிற மக்கள் மானசீகமாக வந்து சங்கு ஊதி அவருடைய நேர்த்தி கடனை செய்ய போகிற இடம் அந்த இடம் தான். நான் அதெல்லாம் அங்கே போய் தான் தெரிஞ்சினேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. நம்ம இடைக்காடா சித்தரோட ஜீவ சமாதி அங்கே இருக்குதுன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. அங்கே யாருக்கு? சித்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு, காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போதும் ஒரு விசேஷமான விஷயம் இருக்கும். அப்போது நம்ம முருகனை பற்றி பேசுவோம். முருகனை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் அனுபவத்தை சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அனுபவம் ஏற்பட்டுருக்கும். அது அவங்க உணர்தல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கேட்டால் என்னால் பேசவே முடியல, சொல்லவே முடியலன்னுவாங்க. இப்போ சமீபத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். ஒரு சில அனுபவங்கள் அது அவங்களுக்குள்ளே ஏற்படும். ஒரு சில உணர்வுபூர்வமாக எப்பவுமே முருகப்பெருமான் கனெக்ட் ஆவார். நான் அவருக்கு பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயந்தான். ஒவ்வொரு படை வீட்டுக்கும் தனித்தனியான விஷயங்கள் உண்டு. திருமண தடைக்கு விளக்கிறதுக்கு ஒன்று, உங்களுக்கு ஆன்மீக ஞானம் பேரும் கிடைக்கிறதுக்கு ஒன்று, பொருளாதார சிக்கலுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 6 படை வீட்டிலும் 6 விதமான பலன்கள் உண்டு, நிறைய பலன்கள் உண்டு. அதே மாதிரி இந்த பழனி கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டி கோலத்தை பார்க்கக்கூடாதுன்னு. அது என்னை பொறுத்தவரைக்கும் தவறான கருத்து. ஆண்டி கோலன்றது தத்துவம் வேறு, 1000 தான் இருந்தாலும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கோவணம் தான் நம்மளோட உண்மையான உடை. அது இன்றைக்கி எப்படி நினைக்கிறான்னு தெரியல. கோவணம் தான் கட்டின பேர் முருகப்பெருமான். கோவம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் மடிப்பிச்சை கேட்குறீங்கள, சரணாகிகளுடைய தத்துவம் தானே அது. எதுவுமே இல்லைன்ற விஷயந்தான். அதில் ஆண்டி கோலத்தில் பார்த்தா முருகப்பெருமனை எதுவுமே கொடுக்க மாட்டு, ராஜ அலங்காரத்தில் பார்த்தா ராஜாவை நம்ம அப்படிலாம் தத்துவம்லாம் கிடையாது. அதாவது மனசுக்குள்ளே அவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே மாறிடுவார். அதனால் அந்த தவறான கருத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி முருகரை ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது நடுத்தர மக்களுக்கு. மேல்தட்டு மக்கள் எப்படின்னா போட்டோம், அதை வந்து பிரச்சனை இல்லை. நடுத்தர மக்கள் உங்களுக்கு இருக்கிற சாதாரண அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருப்பார். நீங்கள் எந்த படை வீட்டு கோயிலுக்கு வேணால் போங்க, தவறு கிடையாது. ஆனால் அந்த கோயிலை உருவாக்கிய சித்தர்கள் மகான்களை நினச்சி பார்க்காம வராதிங்க.
1000 தான் இன்றைக்கி நம்ம இப்போ வழிபட்டு வந்தாலும் அதுக்கு ஆணி வேறாக இருந்தவங்க. இன்றைக்கி வடபழனி முருகிறப்போ இவ்வளோ பேர் வணங்குறீங்க. உண்மைதான். க்யூவில் நிற்கிறீங்க, டிக்கெட்டுக்காக அடிச்சுக்கிறீங்க, விஐபி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க, அவரை போய் பார்க்கணும், எவ்வளோ பாடாக பண்ணுறீங்க. ஆனால் ஒரு 5 சித்தர் ஜீவ சமாதி பின்னாடி இருக்குது. அவங்க தான் அதை உருவாக்கணும், மகான்கள். ஆனால் எத்தனை பேர் போயிருப்பீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? அவங்க தான் மூலம். அவங்க இல்லாமல் நீங்கள் வடபழனி முருகரை பார்த்தது வாய்ப்பு இல்லை. ஏன் வடபழனின்னு வந்துச்சு? எல்லாமே அந்த காலத்தில் நம்ம நடைபெறணும், பாத யாத்திரையாக அவரை போய் பார்ப்போம். வயதானவங்க போக முடியாது, அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக அன்றைய இருந்த மக்கள் அவர் பேர் கொண்டு தான் வடபழனி முருகனாக உட்கார வச்சாங்க. இதுதான் அவருடைய தத்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா உற்சவர் ஊர்வலம் வருது, எல்லா ஊர்லேயும் உற்சவர் வராங்க. எதுக்கு வராரு உற்சவர்? ஏன் வெளியே வரணும் அவர்? ரொம்ப சிம்பிள்மா, பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம அந்த கோயில் குளத்தை தாண்டி தான் எப்போவுமே நம்ம வாழ்வியலில் வாழ்ந்துருப்போம், எல்லாருமே வந்திருப்போம். நம்மளுக்கு ஒரு ஒரு இதுக்கு மேலே ஏஜ் ஆகிடும், நம்மளால் இறைவனை போய் தரிசிக்க முடியாது. அப்போது இறைவன் நினைப்பார், இத்தனை நாளாக நீ என்ன பார்க்க வந்ததப்பா, இப்போ நான் ஒன்று பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூலவர் உற்சவராகி பக்தரை காட்சி கொடுத்து தான் அந்த உற்சவர் ஊர்வலத்தை நடத்துவாங்க. அப்போது தெய்வம் வந்து நம்மளை தேடி வரக்கூடிய காலத்தையும் அவர் வகுத்து வச்சுருக்காரு. அந்த மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் ரொம்ப எளிமையாக வழிபடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தாம்மா. நல்ல விபூதி ஒன்று வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு நல்ல விபூதியாக வாங்கிக்கோங்க. எந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு போனாலும் கூட நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிளேட்லேயோ தட்டுலேயோ அவருடைய ஒரு மந்திரத்தை மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஓம் முருகான்னு எழுதுங்க, ஓம் கந்தான்னு எழுதுங்க, ஓம் குமரான்னு எழுதுங்க, ஓம் சரவண பகவான் எழுதுங்க. என்ன உங்கள் மனசுக்கு தோணுதோ, இதில் யாருடைய விஷயத்துக்கு வராதிங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன மெயினில் தோணுதோ அந்த விஷயத்தை ஒரு 2 மணி நேரமாவது கோயிலுக்கு போனால் அதிகபட்சம் இருங்க. இன்றைக்கி நம்ம அவசர உலகமாக போயிட்டு அவசரமாக வந்துடுறோம். அப்படி போகாதீங்க. மினிமம் 2 மணி நேரமாவது 3 மணி நேரமாவது ஒரு கோயில் இருந்தால் தான் அதனுடைய எனர்ஜியை நீங்கள் வாங்க முடியும். அதனால் அந்த முருகப்பெருமானுடைய எளிமையான விஷயம், அந்த விபூதியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை எழுதி உங்களுடைய வேண்டுதலை வையுங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு. இதுக்காக நீங்கள் பெரிய யாகம் நடத்த வேண்டியதில்லை, பெரிய பொருட்செலவு பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் போய் உண்டியில் போய் காசு பண்ணணும் அவசியம் இல்லை, அவருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு எக்கனாமிக் வளர்ந்த பின்னாடி செய்யக்கூடிய விஷயம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற கஷ்டங்களை போக்கக்கூடியதுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அது எந்த அறுபடை வீடுன்னு இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், அறுபடை வீடு எல்லாமே வளர்ந்துடுச்சு, எல்லாமே புகழ் பெற்றுச்சு. அதெல்லாம் அந்த இதை சொல்லுவாங்கள்ல, அந்த நூற்றாண்டுலேருந்து புகழ்பெற்ற விஷயங்கள் தான். நம்ம உள்ளூரில் இருக்கிற கோயிலையும் நம்ம சரிசமமாக பாவிக்கணும். நமக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊரோட சென்னையில் ஒரு விசேஷமான விஷயம் உண்டு. நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமான சித்தர்கள், மகான்கள், அதிகமான கோயில்கள், அதிகமாக குலதெய்வங்கள் இருக்கக்கூடிய ஊர் எதுனா சென்னை தான். ஏன்னா நம்ம ஒரு 10-20 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் இங்கே வாழ்க்கையை தேடி வரும்போது அவங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பார்த்துல ஒவ்வொரு தெருவில் கூழ் வாத்துவாங்க. கண்டிப்பாக ஒரு குலதெய்வம் இருக்கும், எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா சந்து பொந்தில் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுற ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவங்க அங்கே குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க. சரிவர போக முடியாது, இங்கே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கடை வச்சுருப்பாங்க. என்னுடைய குலதெய்வம் என் வீட்டு அண்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போது வளரும்போதே என்ன பண்ணாங்க, நிறைய இடத்துல அவங்களுடைய குலதெய்வத்தை அங்கங்கே கட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த குலதெய்வ கோயில் தான் இப்போ பொதுவான கோயிலான இடத்துல மாறி போச்சு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருடைய தெய்வ சக்தியும் எங்கே உண்டு? சென்னையில் உண்டு. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், எளிமையாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஒரு 10 தோரம் பொறுப்பு கையில் வச்சு கும்பிட்டாலும் வந்துடுவார், 2 செவ்வரளி கும்பிட்டாலும் வந்துடுவார், 2 வெத்தலை பாக்கு வச்சாலும் கும்பிட்டாலும் வந்துடுவார். எதுவுமே இல்லை, முருகா அப்படின்னு கும்பிட்டிங்கன்னா எப்படி ஆபத்தானோன்னா அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சாரோ அந்த மாதிரி உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் ஏழைகளுக்கான தெய்வம் முருகப்பெருமான். அவரை எந்த ரூபத்தில் வணங்கினாலும் அது உங்களுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர்த்து வேறு எப்படி சொல்கிறதுன்னா அது நிறைய பெரிய ஒரு விஷயம். உங்களுடைய நியாயமான கோரிக்கைட்டு அப்படி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக அது பலித்தே தீரும். அது அனுபவம் உண்மை. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறோம். ஸோ வைகாசி விசாகத்தை எப்படி நம்ம கொண்டாடணும், வழிபடணும் எளிமையா அப்படின்னு ஏதேனும் ஒரு வழி சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதோட நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. எல்லாருக்குமே பிறந்தநாள் வரும். அந்த மாதிரி முருகப்பெருமான நாள் தான் அது முக்கியமான நாள். அது எப்படி சொல்கிறதுன்னா, முருகப்பெருமான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைய நாளில் வைகாசி விசாக நாளில் ஒரு 10 தூரம் பருப்பு எடுத்துக்கங்க போதும்.
அசைவம் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நெய் விளக்கு போடுங்க. அசைவம் சாப்பிட்ற வீடாக இருந்தால் நெய் விளக்கு வீட்டில் போடாதீங்க. மண் விளக்கு, அகல் விளக்கு, எண்ணெயோ போடுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு 10 துவரம் பருப்பு வைங்க, 2 வெத்தலை பாக்கு வைங்க, 2 பழம் வைங்க, உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வகைகளை தான் இந்த வைங்க. இதை வச்சுட்டு மனசார வேண்டுங்க. நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண நினைக்காதீங்க. ஆனால் அன்றைய நாளில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. 4 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. அன்னதானம், பிரதானம், எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மா ஒரு சில சமயம் நம்ம செயல்படும் போது நம்ம என்னதான் இறைவனை வணங்கினாலும் கூட அதனுடைய விஷயத்தை காமிச்சு தான் தீரும். அதுலேருந்து கொஞ்சம் பாதுகாப்புக்கு கொடுக்கறது ஒரே விஷயம் என்னென்னா அன்னதானம் மட்டும்தான். நீ எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டாலும் சரி, எந்த பூஜைகளை செஞ்சாலும் சரி, அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச 2 பேருக்கோ 3 பேருக்கோ உணவு வாங்கி கொடுங்க. உண்மையிலே முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ரொம்ப செலவில்லை. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது எங்கேயுமே பேரம் பேசாதீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன், என்னம்மா பூ, என்னம்மா 20 ரூபா சொல்கிறியம்மா முழம், 40 ரூபா சொல்கிறியம்மா முழம் சொல்கிறீங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு ஏழைங்கிட்ட போய் பேரம் பேசாதீங்க. அது இறைவனுக்கு படைக்கக்கூடிய பொருளில் தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேரம் பேசாதீர்கள். பேரம் பேசாமல் வாங்க, உளமாற வாங்க. உங்களுக்கு முடிஞ்சதை அவருக்கு நைவேத்தியமாக ஏதோ ஒரு படையில் வச்சு வணங்குங்க. கண்டிப்பாக முருகனுடைய பரிபூர்ண ஆசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைத்தே தீரும். மிக்க நன்றி ஐயா. பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்.